இருப்பது மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி 59 நிமிடங்கள். அடுத்து ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்களை வரவேற்போம். பிரைசலோட் ஐயா. ஆமேன் ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலே சகோதரி செல்வி ராமச்சந்திரன் இந்த பதில் வரவில்லை. அதனாலே நீங்கள் 1 மணி வரை, அதாவது உங்களுடைய 7 மணி வரை தொடருங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரும் அருமையானவர்களே, எங்களுடன் இந்த ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு இந்த வேளையில் நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். நேற்றைய நாளிலே என்ன செய்து கொடுத்தீர்கள் ஐயா? அந்நிய பாசை காரியத்தை குறித்தான ஐயா பேசினேன். பார்ட்மெண்ட் இன்றைக்கு 2வது பகுதியை பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். அந்த நாட்கள்ல அந்நிய பாசை எப்படியாக அந்த அந்நிய பாசையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன அதற்குரிய செயல்பாடுகள் இருக்கு, எப்படியாக பேச வேண்டும் என்பதை குறித்தான் பேசினேன். அதை குறித்து மறுபடியும் மீண்டும் அதோடைய பகுதி 2 பேசும்படியாக வாங்கிக்கின்றேன் ஐயா. ஆமீன் ஆமீன். அந்நிய பாசை நான் எப்படி போட்டிருக்கிறேன்? அந்நிய பாசையின் குளறுபடிகள். அப்படி ஒரு குளறுபடிகள் பாட்டு வந்து போட்டுருங்க அப்படின்னு. இப்படியாக அந்நிய பாசை என்னென்று தெரியாதவர்களே அந்நிய பாசை பேசுகிறார்கள். வாயில வந்ததெல்லாம் அந்நிய பாசை என்று வழிநடத்துகிறார்கள். அதுதான் உள்ள மன வருத்தம். அதுக்குள்ளே அதுதானே நேற்றைக்கு நான் சில காரியங்களை சொல்லி இருந்தேன். இந்த அவங்க இந்த பேசையா எந்த இடத்துல பேச வேணும் என்பதை தான் பார்க்க வேணும். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கொண்டு விட்டா கண்ட பாட்டு பேசினா இருக்கிறவங்க கொண்டு முழங்காது. அந்நிய பாசை என்றையா ஒரு 5 வசனத்தை பாடமாக்கி வச்சுட்டு அதை அடிக்கடி சொல்லிக்கொண்டுண்டா அதை கேட்கிறவர்கள் இருப்பாங்க அவனும் உண்டு. அந்நிய பாசை நீங்கள் தமிழில், சிங்களத்தில், ஸ்பானிஷில், ஜெர்மனில், ஹிந்தியில் எந்த பாஷையிலும் பேசிக்க அங்கே ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருந்தால் அவருக்கு விளங்கும். நீங்கள் பேச பாஷை உங்களுக்கு என்னென்னு தெரியாதா, கேட்கிறவருக்கும் என்னென்னு தெரியாது. அந்த சனக்கூட்டத்திலே அவையும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அதால எந்த ஒரு விரியோசனமும் இல்லை. ஓகே, 1 செகண்ட் சொல்லுங்க ஐயா. சிஸ்டர் ஓகே ஓகே, நீங்கள் 12:30 வரையும் செய்யுங்க ஐயா. அதுக்கு பிறகு அவ செய்வா. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. half an hour செய்யவனா? half an hour. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். உங்கள்ட்ட வழி நடத்துங்களா ஐயா. காட் பிளஸ். சொல்லுங்களேன். ஓகே, ஆமென். நன்றி. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்க ஆண்டவரை கொடுத்த நேரங்களுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நாள் மடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாட்களிலும் நாங்கள் இந்த அந்நிய பாசை பேசுகிற என்ற தலைப்பிலே இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களே பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிக்கை 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே ஒவ்வொரு பாசைகளில் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த காரியத்தை குறித்து நேற்றைய நாட்களிலே பார்த்த வேளையிலே அது எப்படியாக பேச வேண்டும், எந்த இடத்திலே பேச வேண்டும். ஆனா அந்நிய பாசையில கூட இந்த நாட்களே அநேக வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் வேற, அந்நிய பாசை வேறு. அபிஷேகத்தினால் நிறைந்து இந்த நாட்களை பேசுகிற சில காரியங்கள் அது வேறையாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் அந்நிய பாசை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில கூட அங்கே வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சில பாசைகள் வந்து தேவனோடு நாங்கள் பிரதியுத்தரமாக பேசுகிறோம். நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே இந்த நாட்களிலே ஆவியில நிறைந்த அந்த அபிஷேகத்தினால் பேசுகிற வார்த்தை இந்த நாட்களிலே அது ஒரு வகையான அந்நிய பாசை தான். அது தேவனோடு நம்முடைய இருதயத்தில் உள்ள குமுறல்களை இந்த நாட்களிலே தேவனுக்கு தெரியும். அது எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த நாட்களிலே அந்த நேரத்திலே பாருங்கள், அதாவது ஒரு பாரத்தோடு, இறுதிய பாரத்தோடு நமக்குள்ளே அங்கே இருந்து நம்முடைய அடி வயிற்றிலே இருந்தாக்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு இந்த காரியம் நமக்கு சரியா வருமா, அல்லது இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி, அல்லது இந்த காரியத்தில் எப்படியாக நான் காரியத்தை தண்டு விட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய நாட்களில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைய நாட்களிலே பார்ப்போம், அந்நிய பாசை பேசுதல் ஒரு வரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பகுதி 2 அந்நிய பாசை பேசுகிற விசுவாசிகள் எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது அங்கே விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஒரு கிருபை வரம் என்று விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்த 4-10 வரைக்கும், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு,
எல்லாருக்குள்ளே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். ரொம்ப கவனமா கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்க சொல்லப்படுகிறது அறிவை உணர்த்தும் வசனமும் இந்த நாட்களே, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியின் அங்கே பகுத்தறிந்து, வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிற, வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், இந்த 4 இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷையுடைய தன்மைகள் எப்படியாக, ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் அங்கேயே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 11வது வசனம் சொல்வது, இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் தான் ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இவனுக்கு என்ன காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை அறிந்து அவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது எல்லாரும் போதகர்கள் அல்ல. ஆனா இன்றைக்கு பார்க்கிற காலகட்டத்திலே பாருங்கள், இன்றைக்கு ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டார்கள் என்ன சொல்லி சொன்னால், தீர்க்கதரிசி என்ற பெயரில் இந்த நாட்களை வெளிக்கிட்டு வருவார்கள். வெளிக்கிட்டு வந்து இந்த நாட்களை சொல்வார்கள், அங்கே பேரிலே போட்டிருப்பார்கள் ப்ராஃபிட் என்று தன்னுடைய பெயரை போட்டு இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்திலே எந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்கள் நிறைவேறி இருக்கின்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக பாருங்க, கடந்த முறை ஒரு யூடியூப் ஒன்றிலே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார், அந்த நாட்களை நான் கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னேன், அந்த காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவர் அந்த நேரத்துல சொன்னாரோ சொன்னவில்லையோ தெரியாது, ஆனால் ஒரு பகிரங்கமான இடத்துல இந்த நாட்களை அப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் என்றாலும் காலத்துக்கு ஏற்ற விதமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியை எடுத்து பாருங்கள், அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களில் மீகா தீர்க்கதரிசி, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டும் அதற்கு பின்பாக 400 வருஷங்களுக்கு பின்பாகத்தான் அந்த ஆண்டவருடைய பிறப்பு இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்துடைய விதங்கள், தீர்க்க தரிசனத்துடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் வித்தியாசமா இருந்தது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களில் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த நாட்களிலே இருந்த ஒரு சில ஞானிகள் அங்கே நட்சத்திரங்களை வைத்து இந்த நாட்களிலே திசைகளை அறிந்து கொள்ளுகிறதும், காலங்களை அறிந்து கொள்ளுகிறதும், இப்படியான சூழ்நிலைகளே இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வந்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை பெற்று வந்து தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களை வந்து தன்னுடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கலாம், சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கலாம். நீங்க பாருங்கள், இந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரு நாளும் தங்களை குறித்து இந்த நாட்களை பெருமை பாராட்டின கிடையாது. இன்றைக்கு இந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, மழை வராதபடி இந்த நாட்களை நிறுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அநேக ஆண்டோடைய நாமத்திலே அநேக அற்புதங்களை பாகால்களுக்கு முன்னால் இப்படி அன்று காரியங்களை செய்தார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிறு காரியம் நடந்து சொல்லிட்டா உடனே என்ன செய்வாங்க, நான் சொன்னேன் நடந்தது, நான் சொன்னேன் காரியம் செயல்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே தங்களையே இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பொய்யான காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த உலகத்தினுடைய முடிவின் விளிம்பிலே இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம். இதனாலே தான் இன்றைக்கு பாருங்கள், பொய்யான ஆவிகள் இந்த பீலியாவுக்குள்ளே இந்த நாட்களை அங்கே போய் அதாவது செயல்பட்ட ஆவியினுடைய காரியங்கள் இன்றைக்கு ஆண்டோட ஒரு சில பிள்ளைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களை செயல்படுகிற வழியிலே அவர்கள் பொய்யான தவறான காரியங்களை இந்த நாட்களிலே சொல்லி மக்களை என்ன செய்கிறார்கள், தங்களோட வசம் இழுக்கிறார். ஒரு முறை கடந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை பார்த்தார். ஒரு ஊழியர் இந்த நாட்களை சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இத்தனையாம் தேதி ஆண்டோட வருவார்னு சொல்லி அதற்கு அநேகர் இந்த நாட்களில் எகெயின்ஸ்டா சில காரியங்கள் எடுத்திருந்தார்கள். அவர்கள் அவரிடத்திலே போய் நேரே பேட்டிகளை காண்கிறார்கள். காணிகளை பார்க்கிற வேளையிலே எப்படி பாஸ்ரையா சொல்லுவீங்கன்னு சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்களா, அந்த இடத்துல சொல்லுகிற வேளையிலே அப்படியான்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது பிதாவை தவிர ஆண்டோட வரியை குறித்து ஒருவருக்கும் தெரியாதுன்னு சொல்லி.
பாருங்கள், அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு டிஸ்கஸ் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியா அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நீங்களே சொல்லுங்கள்னு சொல்லி அவர் அந்த யூடியூப்ல அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் எதற்காக சொன்னார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர் இந்த வயசு போனது நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்திலே உளர்னாரோ, என்ன காரியத்தை சொன்னாரோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போனார். பாருங்க, இன்றைக்கு அதற்கு பின்பாக அவருடைய காரியங்களோ அவருடைய செயல்பாடுகளோ ஒன்றுமே இந்த நாட்களை காணவில்லை. எல்லாம் இந்த நாட்களை முடக்கப்பட்டு போயிருக்கிறதை இங்கே காணக்கூடிய காரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் ஒரு முள்ளின் மேலே நடக்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சொட்டு சறுக்குமா இருந்தால் முள்ளு எப்படி பாதத்துல குத்துமோ அதே விதமாக ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் தவறாக இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் விழுகிறதற்கும் நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய அதாவது அந்த இடத்திலே இல்லாமல் போகிறதற்கும் அநேக வாய்ப்புகள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய ஆவியினாலே பேசப்பட்டு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் நம்மை கொண்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் அங்கே தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளே ஒரு உறுதிப்படுத்தி இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்ய முடியுமான்னு சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை பாருங்க, இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல போய் பேசுவதற்கு எனக்கு பயமாக இருந்தது. அந்த இடத்துல பாருங்கள், உவாச கூட்டத்தில் அந்த இடத்துல. ஆனால் பாருங்கள், அந்த நாட்களில் ஆண்டவரே என்னாலே ஆண்டவரை தெரியாத ஆண்டவர் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்கள்ல பாருங்கள் பயந்து பயந்து கர்த்தருடைய காரியத்தை செய்கிற காலங்களாக இருந்தது. என்னன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே எந்த வார்த்தையை இந்த காரியத்தை இந்த நாட்களிலே நான் நினைத்தேனோ அங்கே காரியம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த சபையில இருந்த அந்த சகோதரி அதே வார்த்தை அதே காரியத்தை சொல்லி இந்த நாட்கள் ஜெபம் பண்ணுகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு உறுதிப்படுத்துகிற காரியம். அப்ப ஆவியானவர் அந்த வேளையிலே என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கு. அருமையான கர்த்தருடைய, அதனாலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வேளையிலே. பாருங்கள், என்ன காரியம் சொல்லி சொன்னால் தேவன் சில வார்த்தைகளை இன்னும் ஒருவர் மூலமா இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளோடு தன்னுடைய பிள்ளைகளோடு தரிசனத்திலே பேசுவார் என்று. அது உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் பேசின தீர்க்கதரிசிகள் அநேகர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே இந்த அந்நிய பாஷையுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 11வது வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த அந்நிய பாஷையுடைய காரியத்தை குறித்து அங்கே என்ன சொல்லப்படுகிறன்னு சொல்லி சொன்னால் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிற வழியிலே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே ஆவியானவருடைய காரியத்தின் மூலமாய் ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் ஒழிய ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து இந்த நாக்கு நீ வச்சு அனுபவி என்று சொல்லி சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அதான் முக்கியமான காரியம். ரொம்ப கவனமா இருக்கும். சிலர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதே அந்த வார்த்தையின் மூலமாய் அநேகர் தொடப்படுகிறதையும் அவருடைய காயங்கள் ஆறுகிறதையும் அங்கே காணக்கூடியதா இருக்கு. சில பேர் அங்கே பாருங்கள் ஆராதிக்கிற வேளையில அந்த அபிஷேகம் இறங்கி அங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அவருடைய கட்டுக்கள் நுகங்கள் உடைக்கப்படுகிறதையும் அவர்களுக்கு ஒரு விடுதலை வருகிறதையும் இந்த நாட்களை காண பாருங்கள். வேதம் சொல்லுகிறது வார்த்தையினால் விடுதலை, அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அது வித்தியாசமான காரியத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. இப்ப ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் தேவ ஆவியானவர் ஒரே ஆவியானவருடன் இந்த காரியத்தை நடப்பிக்கிறார் தன்னுடைய சித்தத்தின்படி. அதனாலே பாருங்கள், இங்கே 12வது வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று ஆனால் அதற்கு அவயவங்கள் அநேகம், அதாவது ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கையினுடைய காரியத்தை கைதான் செய்ய வேண்டும், காலினுடைய காரியத்தை கால் தான் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க தலையினுடைய காரியத்தை தலைதான் செய்ய வேண்டும். வருமான கத்துரும். அப்ப பாருங்கள், இந்த நாட்கள்ல இப்ப தலை இருக்கிற இடத்துல கால் இருக்குமா இருந்தால், கால் இருக்கிற இடத்துல தலை இருக்குமா இருந்தால் நிலைமை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்க, இதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்திலே நாங்கள் தெளிவாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தின் இந்த வாரத்துக்குள் பாருங்கள் ரெண்டு முக்கியமான காரியங்களை இந்த நாட்கள் நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கு. முதலாவது, கிறிஸ்தவர்களின் ஆலய ஆராதனைகளிலே ஒருவர் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஒருவர் அந்நிய பாஷையிலே பேசவும்
ஒருவர் இந்த நாட்களில் அதற்கு பொருள் சொல்லவும் அதன் மூலமா இந்த நாட்களிலே பேசப்படும் செய்தி சபையாருக்கு இந்த நாட்களில் அறிவிக்கப்படும். இவ்வாறு பரிசுத்த ஆவியின் வழிநடத்தப்படும் ஒரு ஆராதனை இந்த நாட்களே அனைவருக்கும் இந்த நாட்களே கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்களப்பா, அனைவருக்கும் அந்த காரியம் கிடைக்கிற வழியிலே அவர்கள் கூறுவது கர்த்தர் ஆண்டவருக்கு துதியாகவும் அல்லது சபையிலே யாரும் இந்த நாட்களை தீர்க்க தரிசனமாகவும் இந்த நாட்களே இருக்கலாம் என்பதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 5வது வசனத்தை வாசிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். பாருங்கள், யார் சொல்லுகிறார்? பவுலடியார். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே ஆகிலும் அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, அதாவது அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக, அறிவுண்டாவதற்காகவும், தீர்க்க தரிசனத்தை அறிவிப்பதற்காகவும், போதகத்தை போதிக்கிறதற்காகவும் ஏதுவானதை இந்த நாட்களிலே சொல்லாமல் அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு சொல்லி இந்த நாட்களில் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே சரியான காரியம்தான். ஏனென்றால் இடத்திலே போய், ஒரு புதிய ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் அந்த இடத்திலே போய் அந்நிய பாஷையை பேசி காரியங்களை செய்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இந்த நாட்களில் விளங்காத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, அந்தபடியே அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். அப்ப பாருங்கள், அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்லி சபையில விரும்பினால் அதனுடைய அர்த்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம்? அந்த அந்நிய பாஷையுடைய காரியம் என்னன்னு சொல்லி, ஏனெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இந்த நாட்களே இருக்கு. இப்ப ஆவியினாலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? நாங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே அந்நிய பாஷையிலே பேசி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதைத்தான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். நாங்கள் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட சில வேளைகளிலே, சிலருடைய வார்த்தைகளினாலே, சில காரியங்களினாலே இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அந்த வேளையிலே போய் இந்த நாட்களிலே நம்முடைய அறைக்குள்ள போயிருந்து நாங்கள் ஜோம் பண்ண வலிக்கிட்டால் உடனே நம்ம கண்ணீர்ல என்ன நடக்கும்? கண்ணிலே கண்ணீர் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு அசைவு ஒன்றே ஏற்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவருடைய அந்த காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆவியானவர் அந்த இடத்திலே வந்து நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். அதாவது இருதயத்தில் உள்ள காயங்களை இந்த நாட்களை ஆற்றுகிறார். தந்தை விட பாடல்களில் பாடியிருக்கிறார், காயங்களை ஆற்றும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக அந்த காயங்கள் ஆற்றப்படுகிற வேளையிலே உள்ளான மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு குமுறலோடு இந்த நாட்கள் என்ன பெறும்னு சொல்லி சொன்னால் அங்கே விண்ணப்பம் வரும். ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள், எதையும் பேச முடியாது. அந்நிய பாஷையில தான் பேசுவோம். ஆனால் இந்த நாட்களே நம்முடைய அடி வயிற்றிலே இருந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு அதிர்வு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல அந்த ஆவியானவர், நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து இந்த நாட்களை விண்ணப்பம் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே என்னத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி அங்கே விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து எப்படியாக இருக்குமாம்? பயனற்றதாக அந்த நாட்களை இருக்குமாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்க, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்னவென்றால், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று இந்த நாட்களிலே அவன் அறியான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நீ நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான் என்பதை அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்க. அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்நிய பாஷை நாங்கள் பேசுகிறதற்கு ஒரு இடம், பொருள் திராக்களை இருக்க வேண்டும். அப்ப எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் பேச வேண்டும் என்பதை முதலாவதாக அறிந்திருக்கணும். ஏன்னு சொல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்திலேயும் வந்து கண்டபாடு. ஏன்னு சொல்லி சொன்னா அவர் ஜென்டில்மேன், பரிசுத்த ஆவியானவர்.
அவர் இந்த நாட்களை கட்டுப்படுகிறவர். அருமையான கர்த்தருடைய அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சில வேளை ஒரு பெரிய ஒரு பகிரங்கமான மேடையில நின்று ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அந்நிய பாஷை பேசுறோம் என்று சொன்னால் அதிலே புதுசாய் வாரவனுக்கு ஒன்றுமே இந்த நாட்களே தெரியாது. சில இடத்துல போயிட்டு பாருங்க, மைக்க கொடுத்து ஜெபின்னு சொல்லி விட்டா ஜெபிக்க மாட்டாங்க. அந்நிய பாஷெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அதைத்தான் குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த நாட்களிலே. அந்த காரியத்தை நாங்கள் கொஞ்சம் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறது பிள்ளையோ அல்லது இந்த நாட்களை அப்படின்னு நான் சொல்லவில்லை. பேச வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பேச வேண்டும். ஆனால் எந்த இடத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படியாக பேச வேண்டும் என்பதை முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே 13 17 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படின்னு சொன்னால், அதாவது நான் 16வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியான். நீ நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான். ஏனென்றால் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாசைகளை பேசுகிறேன், இதற்காகவே என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுலடிகள் இந்த நாட்களில் சொல்றார். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை இந்த நாட்களே உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே சொல்லி பாருங்கள், சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்ந்தவர்களுமாய் இந்த நாட்களிலே இருங்கள். ஏனென்றால் மறு பாசைக்காரர்களாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்திலே இந்த நாட்களில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாசைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் சபையார் எல்லாரிலும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவ்விசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இப்ப இதைத்தான் சொல்லப்படுகிற பாருங்கள். இப்ப அந்நிய பாஷை பேசுகிறது எப்படியாக பேச வேண்டும், எந்த சூழ்நிலையிலே பேச வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு விசுவாசி தேவனுடன் தனித்து இந்த நாட்களிலே பேசுவது அந்நிய பாஷை இந்த நாட்களை பயன்படுத்தலாம். இப்படி இந்த நாட்களை பேசுவதன் மூலமாய் அவன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களை என்ன செய்கிறானாம், கட்டி எழுப்புகிறானாம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு விசுவாசி அங்கே பாருங்கள் அந்நிய பாஷை பேசுகிற வழியிலே அவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புகிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த பகுதியில் சொல்லப்படுகிற பாருங்கள், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு 4வது வசனம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப இதுல 2 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்நிய பாஷை பேசுகிற வேளையிலே எப்படியாக பேசுகிறோம், எந்த ரீதியிலே பேசுகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் இந்த வேத அடிப்படையில இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அதாவது பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது ஆவியின் நிலையில் இருக்கும் போது இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அதாவது ஜெபிப்பதற்காக பேசுவது. அங்கே வேதத்தில் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் அங்கே 15, 28 வாசிக்கிற வழியில அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லப்படுகிறதை பாருங்கள். 15வது வசனம் 28வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தா நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அர்த்தம் சொல்லுகிறவனாய் இராவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கு தேவனுக்கும் தெரிய பேச கடவான் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அங்கே இந்த நாட்களிலே அர்த்தம் சொல்ல முடியும். யாராவது அந்நிய பாஷையில பேசுவது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டிலே அங்கே அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் இந்த நாட்களிலே பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, சபைக்கு நடக்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒரு ஆள் அந்நிய பாஷை பேச துவங்கினா எல்லாம் துவங்குவிடும். இப்ப சாதாரண பாருங்கள், ஒரு ஒரு பாஸ்டிங் பிரேயர்ல பேசுகிறது வேற காரியம், அதனுடைய அந்த காரியங்கள் வேறு. யாருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஞாயிறு ஆராதனையிலே அப்படி பேசுகிற வழியிலே விளங்காது. ஏனென்றா புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள், அவர் விளங்காது என்பதை குறித்தால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இப்ப ஒரு ஆள் பேச வலிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் மற்ற ஆள் என்ன செய்வார்,
மற்றாலும் விட மாட்டார். அப்ப மற்றாலும் தொடர்ந்து இந்த நாட்களை இவரும் கதைக்கிற நானும் கதைப்பேன்னு சொல்லிவிட்டு கதைக்கிற வேளையிலே அங்கே சபைக்குள்ள ஒரு குழப்பம் தான் உருவாகும் ஒழிய யாருக்கும் இந்த காரியம் விளங்காது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுவது பாருங்கள் எப்படி சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்வது பாருங்கள், யாராவது அந்நிய பாஷையிலே பேசினது உண்டானால் அது 2 பேர் மட்டிலே அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டிலே அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். பாருங்கள், அப்ப 3 பேர் என்ற இடத்திலே பேசுகிற வேளையிலே ஒருவர் பேசுகிற வேளையிலே ஒருவர் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப அதை விட்டுட்டு இந்த 3 பேரும் அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. இவர்கள் ஏதோ பக்தி விருதிக்கான பேசிட்டு இந்த நாட்களே போயிடுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் வந்தவர்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாதபடி இந்த நாட்களை இருப்பார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பாருங்கள். அர்த்தம் சொல்லுகிறவனாய் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே பெரிய சத்தமிடாதபடி உள்ளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பேசும்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அர்த்தம் சொல்ல தெரியாவிட்டா ரொம்ப கவனமா இருக்கும். இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள். அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆண்டோடைய பாஷைன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் எதை பேசுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் அர்த்தம் தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு முறை நான் எங்கேயோ ஒரு இடத்திலே கேள்விப்பட்டேன். அந்த ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இந்த நாட்களே இப்படியாக அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்த இடத்திலே அந்த இடத்திலே பாருங்கள் அவர் வேறொரு மொழியில இந்த நாட்களை பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் அந்த வார்த்தையை பேசுகிற அந்த ஜனத்திலே ஒருவர் வந்து அந்த இடத்திலே சொன்னார், கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பேசுகிற வார்த்தை இந்த நாட்கள் ஒரு தவறான வார்த்தைன்னு சொல்லி சொன்னார்கள் அருமையான கர்த்தருடைய. ஆனால் இவர்களுக்கு தெரியாது, யாரு இந்த அந்நிய பாஷை பேசுறவர்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சம்பவத்தை பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப அந்த இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட அந்த பாசை பேசுகிற மனுஷன் இருந்தபடினால் அவன் கூட்டிக் கொண்டே இந்த காரியத்தை தெளிவாக இந்த நாட்களே சொன்னான் அருமையான கர்த்தருடைய. ஆனால் இந்த சகோதரியோ இந்த சகோதரனோ அவனுடைய தேசத்துக்கு இந்த நாட்களே போய் அப்படியான காரியத்தை பேசியிருந்தால் அந்த நாட்களே என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்க சற்று பாருங்க. ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப அந்த இடத்திலே பாருங்கள் 120 பேர் இருந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் ஆவியானவர்களால் நிரப்பின வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமாவா நாவோலை போல அவர்கள் மேல் வந்திறங்கின வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் அவர்கள் அங்கே பேசின வார்த்தைகள் அந்த இடத்திலே இருந்த ஜனங்களுடைய வார்த்தைகளா இருக்கிறபடினால் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் கலிலேயராய் இருக்கிற மனுஷர்கள் இவர்கள் எப்படி நம்முடைய பாசைகளை பேசிக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டானதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நம்முடைய பாசை இவர்களுக்கு விளங்காது. அப்படி இருந்து இவர்கள் எப்படியாக அந்த வார்த்தையை பேசுறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு கலக்கம் இந்த நாட்களே அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால் அவர்களுடைய பாசையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த ஜனங்களுக்குள்ளே பேச வைத்து அவர்களை தேவனுடைய சமூகத்திலே அங்கே சேர்க்கும்படியாக ஆவியானவர் அந்த இடத்திலே செயல்பட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்களா, அப்ப அந்த இடத்துல பாருங்கள் என்ன காரியம் என்று சொன்னால் 120 பேர் கூடியிருந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ அல்லது அந்த நாட்களில் பெரிய ஒரு ஹோல்ல ஒரு பெரிய மீட்டிங்கோ அப்படியான காலநிலைப்பாடோ அந்த இடத்துல இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு கூடுதல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த கூடுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வீட்டு கூட்டம் என்று சொல்லி இந்த நாட்களில் கூடி வருகிறோமே, அந்த வீட்டு கூட்டங்கள் கூடி வருகிற வேளையிலே நாங்கள் தாராளமாக இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்து கொள்ளலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் ஒன்று சேர்ந்து சபை அதாவது விசுவாசிகளோடு சேர்ந்தால் அந்த இடத்துல காரியத்தை செய்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த இடத்திலே ஒரு புறஜாதி அதாவது யாராவது அந்த காரியத்தை பார்க்கும்படி வந்தால் இந்த நாட்களே ரொம்ப கவனமாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் இடறி போகாதபடி இந்த நாட்களிலே பார்த்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு வாயில வந்தபடி பேசுகிறது அந்நிய பாஷை அல்ல, ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களிலே உள்ளான மனுஷன் அதாவது உள்ளன அடி வயிற்றிலே இருந்த நாட்களிலே புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை அதாவது தேவனுடைய காரிய அபிஷேகம் தான் அங்கே அந்த இடத்திலே வார்த்தைகளை இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளிலே இந்த நாட்களே போடும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய உதடுகளிலே அந்த வார்த்தை ஆண்டவரை போட்டிரையா அது அக்னியாய் புறப்பட்டது என்று சொல்லி அதே விதமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் புறப்பட்டு அவர்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் அந்த நாட்கள் என்ன செய்யுமாம் நிறைவாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆவியின் நிலையிலேயே இருந்த பேசுவது வேதம் சொல்லுகிறது, ஜெபிப்பதற்காக பேசுவது அதாவது நன்றி கூறுவது அல்லது இந்த நாட்களிலே பாடுவது இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில பாருங்கள் அங்கே விசுவாசிகள் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வரங்கள்ல இந்த நாட்களிலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக இந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பொய்யாக அந்நிய பாஷை பேசுதல்.
அப்ப அந்நிய பாஷை பேசுதலோ இந்த நாட்களிலே அல்லது வேற எந்த அசாதாரணமான நிகழ்ச்சிகளில் இந்த நாட்களை சந்தேகப்பட இந்த நாட்களை முடியாத ஆவியின் கிரியைகளை இந்த நாட்களிலே அங்கே அல்லது இந்த நாட்களிலே மனுஷனுடைய முயற்சியினாலே இந்த நாட்களிலே போலியாக அந்நிய பாஷை பேசலாம் அல்லது அசுத்தாவியின் கிரியைகளினாலே அப்படியும் பேசலாம். எல்லா ஆவிகளையும் அங்கே நம்பாதேயுங்கள் என்று வேதம் இந்த நாட்களே நம்மை எச்சரிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அங்கே உண்மையிலேயே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா என்று சோதித்து பார்க்கும்படியாக வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களில் ஒரு வார்த்தை இந்த நாட்களை வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே பாருங்கள், 1 யோவானின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்புகிற வேளையிலே வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறன்னு சொல்லப்படுகிற அருமையான கர்த்தருடைய. இப்ப பாருங்கள், முதலாவதாக நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இந்த நாட்களிலே பரிசுத்தாவியுடைய வல்லமையினால் நிறைந்திருந்தால் அந்த இடத்திலே ஒருவன் இந்த நாட்களே பாருங்கள், அதாவது பொய்யான காரியத்தை, பொய்யான அந்நிய பாஷை இந்த நாட்களை பேசுவாரா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே நாங்கள் அவரை இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த அந்நிய பாஷை என்பது சொல்லப்படுகிறது. முதலாவதாக வரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே அதை எப்படியாக பேச வேண்டும், எந்த இடத்திலே பேச வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பொய்யான அந்நிய பாஷை பேசுகிற கூட்டம் இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அருமை பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த பகுதி 2 இந்த நாட்களை வாசிக்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் 3வது பகுதியை இந்த நாட்களிலே நாங்கள் அடுத்த முறை எடுத்து வருவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையானவர்கள், எங்களுடன் இந்த ஊழிய சுவிசேஷரின் மாணவர்கள் வேத பாடத்துக்கூடாக வழி நடத்தினார். இந்த நாட்களிலே தொடர்ச்சியான செய்தியாக அந்நிய பாஷை என்ற தலைப்பின் கீழே எடுத்து வருகிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you. ஆமென்.